வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூவாழை புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்கில் போகலாம். 2 பழுத்த பூம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 4 டேபிள் ஸ்பூன் நெய். வாங்க அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ரவையும் சேர்த்திக்கலாம். மீதி இருந்த 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த சூட்டோடையே இருக்கட்டும். வாழைப்பழத்தை இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூட்டோடு இருக்கும்போதே நம்ம சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சூட்டோடையே இலகி வரும். இப்போ வாழைப்பழத்தையும் சேர்த்திட்டு நல்ல ஒரு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் சூடாறட்டும். எப்படி உருட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு பெரிய உருண்டைகளை எடுத்துக்கலாம். எடுத்து வாழை இலையில் நடுவில் வச்சு லைட்டாக மூடி ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும். இந்த ஷேப் கிடச்சிரும். இதை அப்படியே இட்லி பானைத்தட்டில் அடுக்கிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக வெந்ததில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன். ட்ரெண்டிங்கில் இருக்க பூவாழை புட்டு சின்ன அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.